ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மகர ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்தது கும்பத்தை நோக்கி வருது. அது மகர ராசிக்கு 2ஆம் இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு வருது. அது மகர ராசிக்கு 8ஆம் இடம். அப்போது 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துக்கு கேதுவும் மகர ராசிக்கு வருது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப நல்ல விதமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் சொன்னது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி அப்படிங்கிற ஒரு சனியிலேருந்து விடுபட்டு சனி 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வருதே, இந்த ராகு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, கேது 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ராகு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்காது. அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ராகுவுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவோட 9ஆம் பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகு இருக்கக்கூடியது சனி வீட்டுக்கு வரப்போகுது. அப்போது மகர ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம், 2ஆம் இடத்துல ராகு உட்கார்றதுனால தன வருவாய் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். முதல்ல 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாக்கு, தனம், கல்வி அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ வாக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, யார்கிட்டையாவது ஒரு வாக்கை நம்ம கொடுத்தோம்னா அந்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா? அந்த காப்பாற்றுறதுக்கு போராடுறவங்க தானே நல்ல மனுஷன். அப்போ 2ஆம் இடத்துக்கு ராகு வந்ததுன்னா கொடுக்குற வாக்கே பெரிய வாக்காக கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா 10,000 தானே நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அந்த 10,000 ரூபாயை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் எப்படியாவது உருட்டி பிரட்டி அதுக்கப்புறம் அதை கொடுக்கறதுக்காக இவங்க ஒரு கடனை வாங்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, அப்படி தான் கொடுக்கக்கூடிய இடங்கள் வாக்கு. நான் பணத்தை மட்டுமே உதாரணம் சொல்கிறேன். வாக்குங்கிறது எல்லாமே நம்ம பேசக்கூடிய பேச்சில் ஆரம்பித்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை எப்படியாவது நிறைவேற்றிடுவீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறது தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அப்படிங்கிறதுனால வாக்கு நிறைவேற்றப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுமாராக தான் படிச்சிட்ருக்கும் சில பிள்ளைங்க. ஏன்னா ஏற்கனவே 7.5 சனியோட தாக்குதல் இருக்குல்ல. அடிப்படை கல்வி அப்படிங்கிறது பார்க்கும்போது நீங்கள் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க, கேஜியை விட்டுடுவோம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளை என்னன்னு தெரில, சரியாக படிக்க மாட்டேங்குது, சரியாக மைண்டில் பதிய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் நிறைய இடங்களில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு குழந்தைக்கு நடந்தது 7.5 சனிங்கிற விஷயத்தையே மறந்துடுவாங்க. இன்னொரு வீட்டு பிள்ளை நல்லா படிக்குது, அதே பிள்ளையில் தான் நாம் சொல்லுவோம், நான் எங்கள் வீட்டு பிள்ளை படிக்க மாட்டேங்குது, அப்படி ஒரு கவலை இருந்திருக்கும். அந்த கவலையெல்லாம் இனிமேல் நீங்கள் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, 7.5 சனி விலகுனது ஒரு காரணம். எப்படியெல்லாம் நீங்கள் இந்த புள்ள படிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை விட தாண்டி இந்த புள்ள கொஞ்சம் நல்லா படிக்கும், பல விஷயங்களை மனதில் நல்லா இருத்திக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ராகு அங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, குருவோட பார்வையும் அதை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவால் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய வருவாய்ங்கிறது பல மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராகுங்கிறது எப்போதுமே பார்த்திங்கன்னா இருக்கிறத ஆக்சிலேட்டர் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வண்டியில் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா எப்படி ஸ்பீடு அதிகரிக்குதோ அது மாதிரி ராகு ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஆக்சிலேட் பண்ணி தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வருவாய் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி 2ஆம் இடத்து சனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாய்க்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல வருவாய் வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். அந்த வருவாயை இரட்டிப்பாக பெருக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கான அதுக்கான யோசனையும் உருவாகும். ஏற்கனவே வந்தோன்னே இருக்கிற கடன்லாம் ஒழிச்சிட்டோம், அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இவங்களுக்கு கொடுத்தோம், கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பக்கம் போனது போய் அதை தாண்டி எப்படி மிச்சப்படுத்தலாம், இல்லை கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஏற்கனவே நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் குறிப்பிட்ட விஷயம் தானே கிடைக்குது, இதை வேறு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அந்த யோசனையும் கொடுத்து அந்த யோசனை வெற்றிகரமாக செயலில் முடிவதற்கான வாய்ப்பையும் ராகு ஏற்படுத்துவார். குரு பார்க்கறதுனால அதை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடித்து வைப்பாருங்கிறத
இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம். இந்த குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அம்மா, அப்பா, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் சேர்த்தது தான் குடும்பம். இப்போ வெறும் அம்மா, அப்பா மட்டும் இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சில குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்துட்டு காலையில் பொழுது விடுத்து முடிய எழுந்து போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா வீட்டிலே இருப்பாங்க, பசங்க போயிடும். இப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த 4 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இணக்கமான சூழல் இல்லாதெல்லாம் நிலை மாறி ஒரு வேளையாவது அம்மா, அப்பா, பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறத இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து உறுதி செய்து கொடுப்பார். அடுத்தது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா எந்த பொருளையும் வாங்கி வச்சுருக்க முடியாது. ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிட்டுன்னா கூட ஏசி, டிவி, வாஷிங் மிஷின்ஸ் எது மாதிரி வேணாலும் இருக்கலாம். சின்ன நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் சின்ன சின்ன ஃபால்ட் வந்துட்டால் கூட அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பொருளாதாரங்கள் வந்து நம்மளை பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லது கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு வேறு எதுலையாவது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்போம் இல்லையா. அதெல்லாம் மாறி அந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான விஷயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக பொருட்களை வாங்கி வீட்டுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு நாட்கள், ஏன்னா இப்போ குரு பார்க்கறதுனாலையும் அங்கே ராகு இருக்கிறதுனாலையும் இல்லாதவர்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நடக்காதவர்களுக்கு புதுசாக குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ரேஷன் கார்டில் ஒரு பேரை சேர்க்குற அளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை உண்டுங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமணம் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா ஒன்று வீட்டுக்கு மருமகள் வரணும் அல்லது வீட்டுக்கு மருமகன் வரணும்ல. அப்போ ரொம்ப நாளாக தள்ளிப்போன திருமணங்கள் ஏதாவது நடந்து தள்ளி போயிருந்ததுன்னா நிச்சயமாக திருமணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினர் சேரணும். குழந்தையாக வருதா, மருமகளாக வருதா அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ராகு மட்டுமே உட்காந்து ஏசனத்தை மட்டும் ஆசையை கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதை குருவும் பார்க்குறதுனால கண்டிப்பாக நிறைய முடிச்சு வச்சுப்பார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தங்க, வெள்ளி, வைர நகைகள், அதாவது அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது குறைந்தபட்சம் இந்த அடுத்த ராகு கேது பயிற்சி வரத்துக்குள்ளேயோ அடுத்த குரு பயிற்சி வரத்துக்குள்ளேயோ ஓரளவு வந்து தங்களுக்கு தேவையான நகைகள் நம்ம நினைச்ச அளவுக்கு வாங்க முடியலனா கூட வாங்கவே முடியாத சூழ்நிலைகள் மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நஞ்சமாவது இந்த நகைகளை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல மாதிரி உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், வருவாய் பெருகும். வேலை இல்லாத பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால மகர ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுங்கிறது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் வாக்கு கடுமையாக இருந்தாலும் கூட குருவோட 9ஆம் பார்வை அதுக்கு கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க நினைக்கிற திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய, ஏதாவது என்னென்னலாம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ குடும்ப முன்னேற்றம் கருதி அது கண்டிப்பாக நல்ல மாதிரியாக முடிச்சு வைப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இது வரைக்கும் மகரத்துக்கு ராகு பார்த்துட்டு இருந்திருக்கோம்ல. அடுத்தது கேது ஒன்று இருக்குது. எப்போதுமே ராகு நல்லா இருந்தால் கேது ஏதாவது ஒரு இடையூறு பண்ணிக்கிட்டு தானே இருப்பார். அப்போ 8ஆம் இடத்துக்கு கேது வருது. 8ஆம் இடத்துக்கு கேது வர்றது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. பொதுவாக வந்து கேது வந்து 3, 6, 10, 11 தவிர மற்ற இடங்கள் வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. ரெண்டாவது அந்த கேதுக்கு வந்து குரு போன்ற சுபக்கிரகங்களோட பார்வையும் இல்லாததுனால 8ஆம் இடத்துக்கு கேது வரும்போது ரொம்ப யோசிக்கணும். என்ன தான் வருவாய் வந்தாலும் சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், இல்லை வந்து ஒரு கடனை வாங்கிட்டு கூட ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லியிருப்போம்ல. அந்த மாதிரி சில நேரங்களில் கொடுக்க முடியாத அதாவது கொடுக்குறது தான் எடுத்து வச்சுருப்போம், அதுக்குள்ளே வேறு செலவுகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த மாதிரி காலகட்டங்களில் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இன்சல்ட்டெல்லாம் தாங்கிக்க வேண்டிய கெப்பாசிட்டிலாம் நமக்கு வளர்த்துக்கணும். வேறு வழி இல்லை. வாழ்க்கைங்கிறது முழுக்க முழுக்க பூக்கள் கொட்டின பாதையில் போகிறது இல்லையா, முள்ளும் அங்கே கிடக்குங்கிறத பார்த்துக்கணும். ராகு என்ன தான் நல்லது கொடுத்தாலும் கேது வந்து சில நேரங்களில் சில டிஸ்டர்பன்சஸை கொடுத்தானே செய்வார். அப்போ 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து சில நேரங்களில் சின்ன சின்ன ஒரு அவமானங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளும் கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டை பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு உணவை வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். ஏன்னா இந்த செரிமான கோளாறுகள், உடல் சம்மந்தப்பட்ட வயிற்று வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ அதனால் ஃபுட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய உணவாயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படின்லாம் சாப்பிட்றக்கூடாது. ஆரோக்கியமான ஃபுட்டாக இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிடாமல் கூட இருந்துடலாமே தவிர சாப்பிட்டா
வயிறுக்கு பலவிதமான கோளாறுகள் கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளையும் கேது பகவான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ராகுவால் கிடைக்கக்கூடிய முழுமையான பலன்களை நல்ல மாதிரியால் அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை காலை இந்த 9 to 10 ராகு கால நேரத்தில் காலபைரவருக்கு தேங்காய் நெய் விளக்கு போட்டு வணங்குவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் கேதுவோடு அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல்லை வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் மனசில் சஞ்சலங்கள் குறைவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.